திராவிட இயக்கம் என்ன செய்தது என்று கேட்கிறார்கள். சில தோல் நமைச்சல் எடுத்தவர்கள். இதை செய்தது திராவிட இயக்கம். அண்ணா கோவாவின் விடுதலை வீரன் விலங்கை உடைத்தது தமிழ்நாட்டில் இருந்த அறிவியக்கத்தின் தலைவர் அண்ணா என்பது வரலாறு. எவ்வளவு பெரிய மானுட பற்றாளன் எங்கள் அண்ணா. ஏறி நின்று பார்த்தான் மானுட பரப்பை. மானுட சமுத்திரம் நான் என்று கூவினான். இன்றைக்கு மானுடம் நொண்டுகிறது. என்னுடைய உணவை நான் தீர்மானிக்க முடியவில்லை, என்னுடைய உடையை நான் தீர்மானிக்க முடியவில்லை. ஏன்? என்னுடைய மொழியை நான் கொண்டாட முடியவில்லை. இந்த நாட்டில் உணவின் மீதும் உடையின் மீதும் என்னோடு ஒட்டி உறவாடுகிற கலாச்சாரத்தின் மீதும் அறிவிக்கப்படாத போரை தொடுப்பதற்கு சில பேர் ஆயுதம் ஏந்திவிட்ட சூழலில் அதையும் தாண்டி மானுடம் வெல்லும், மனிதகுலம் தழைக்கும், கடைசியில் மானுடம் மட்டுமே மிச்சம் இருக்கும். ஆகவே மானுடத்தை நேசியுங்கள், மனிதத்தை புனிதப்படுத்துங்கள்.